அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக விருந்தாளிங்க கூட வந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். பசங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். நான் 200 கிராம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் சர்க்கரை, தேவையான அளவுக்கு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் நெய்யை போட்டுட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதுவும் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா நெய் வந்து சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம முந்திரியை வச்சு போட்டுடலாம். ஸ்டவ் வந்து மீடியம்லேயே வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ எடுத்து வெளியில் வச்சிடலாம். நம்ம இந்த அளவுக்கு வந்து வறுத்தா போதும். எல்லா முந்திரியும் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அது போட்டுடலாம். நான் 200 கிராம் போடுறேன். போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுச்சு. இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து தண்ணி சூடு பண்ணுறேன். 4 கப் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த கப்பால் தான் வந்து 4 கப்பு தண்ணி வச்சு எடுத்துக்கேன். நான் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட பிறகு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, நான் இதில் வந்து கொஞ்சமாக கலர் பவுட்ரு போட்டிருக்கேன், கேசரி பவுட்ரு. உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த சேமியா வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வேகும். அதனால் நான் 4 கப் தண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், இன்னும் வந்து வச்சுருக்கேன் இல்லையா மீதி தண்ணியும் அப்படியே போட்டுடலாம். இதில் போட்டுட்டு தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வந்து இந்த தண்ணி வந்து வற்றணும். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் போடுறேன் நான். நீங்கள் ஏலக்காய் இருந்தாலும் போட்டுக்குங்க. நல்லா கலந்து விடலாம். சேமியா வந்து நல்லா வேகணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். நல்லா கொஞ்சமாக எடுத்து வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்த பிறகு தான் நம்ம சர்க்கரை போடணும். இந்த சேமியா நல்லா வேகும். அதனால தான் நான் வந்து 4 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இப்போ சர்க்கரை போடுறேன் நான். 300 கிராம் சர்க்கரை எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். சர்க்கரை நல்லா வந்து கரையட்டும். சேமியா மட்டும் வந்து நல்லா வெந்த பிறகு தான் போடணும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சர்க்கரை கரையும் இல்லையா, பாருங்கள் லிக்விட் மாதிரி ஆகுது. பாருங்கள், இது நல்லா வந்து நல்லா வற்றணும். வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முந்திரியும் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விடலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக வந்து ஸ்வீட் சேமியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி காமிக்கிறேன் நான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் சேமியா. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆலுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சும்மா வந்து அழகுபடுத்துறதுக்கு கொஞ்சமாக வந்து பாதாம் கூட போடுறேன் மேலே. பாதாம் வேணும்னா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஸ்வீட் சேமியா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.